அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். சாப்பிட கிளம்பியாச்சு. ஒன்று ரெண்டு ஸ்பாட்டு பார்த்து வச்சுருந்தோம். ஸோ அந்த ரெண்டு ஸ்பாட்லேயுமே வந்து பயங்கரமாக கூட்டமாக இருந்துச்சு. அதனால் அங்கே போக முடியல. அப்புறம் எங்கள் அம்மா சொன்னாங்க, ரீசெண்டாக நான் ஒரு ரெஸ்டாரண்ட் போனேன், அங்கே நான்வெஜ் வந்து ட்ரை பண்ணி பாரு, நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அதே ஸ்பாட்டில் நான் ஆல்ரெடி வெஜ்ஜு ட்ரை பண்ணி நான் ஷார்ட்ஸாக நான் போட்டிருப்பேன். இது மதுரைக்குள்ளே கிடையாது. மதுரையிலேருந்து ஒரு 6-7 கிலோமீட்டர் கொஞ்சம் வெளியில் போனீங்கன்னா ஹைவேஸில் ஒரு ஸ்பாட் வரும். ஸோ அங்கே தான் இன்றைக்கி நாங்கள் வந்து நான்வெஜ்ஜு ட்ரை பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ஓவர் ஹைப் பண்ணி சொன்னாங்க, அதை வாங்கி இதை வாங்கி எல்லாமே நல்லாயிருக்கும், போய் ட்ரை பண்ணி பாரு, ரொம்ப நல்லாயிருக்கும்னு சொன்னாங்க. அதனால் அங்கே தான் போயிட்டுருக்கோம். ஸோ போயிட்டு அங்கே என்னென்ன ட்ரை பண்ணோங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இன்னொரு ஸ்பாட்டுக்கும் போகிறோம். அதுவும் என்ன ஸ்பாட்டுங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸ்டே டியூன் காய்ஸ். ஹாய் கைஸ், வந்தாச்சு. இங்கே தான் இன்னைக்கு நம்ம சாப்பிட போகிறோம். ஹாரிஸ் உணவகம். நீங்கள் அவுட்டரில் மதுரைக்குள்ளே வந்தாலும் சரி, அதே மாதிரி மதுரையிலேருந்து திருநெல்வேலி, நாகர்கோவில் எங்கே போனாலும் சரி, இந்த ஸ்பாட்டு தான். இங்கே வந்து ஆல்ரெடி 2-3 வாட்டி ட்ரை பண்ணியிருக்கோம். ஆனால் வெஜ் தான் ட்ரை பண்ணியிருக்கோம். இன்னைக்கு போயிட்டு நான்வெஜ் ட்ரை பண்ணுறோம். பண்ணிட்டு உண்மையிலே இங்கே எப்படி இருக்குன்றத நான் சொல்கிறேன். 5 வருஷம் 6 வருஷத்துக்கு முன்னாடி நானும் என் தம்பியும் வந்தது. அதுக்கப்புறம் இப்பதான் வாரம். இப்போ எப்படி இருக்கு, அதே மாதிரி டேஸ்ட் இருக்கா இல்ல வேற மாதிரி இருக்கா சொல்றேன். மறந்து போச்சு. 5 வருஷம் அதே மாதிரி ஹைவேஸ்ல டிராவல் பண்றீங்க, மதுரைக்குள்ள போறீங்க, இல்ல மதுரையில இருந்து வெளில போறவங்களுக்கு இந்த ஸ்பாட் வந்து ஒரு நல்ல ஸ்பாட்டு. போய் நீங்க ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் எல்லாமே இருக்கு. நீங்க போய் ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கும் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கும் எல்லாமே இருக்கு. இன்க்ளூடிங் இந்த டிராவல்ஸ் வண்டி முதற்கொண்டு இங்க தான் நிப்பாட்டுவாங்க. திருநெல்வேலில இருந்தோ தூத்துக்குடில இருந்தோ ஒரு டிராவல்ஸ் வண்டி எல்லாமே இந்த ஹோட்டல் நிப்பாட்டி ரெஸ்ட் ரூமுக்கு சாப்பிட, டீ குடிக்க எல்லாமே இங்க தான் நிப்பாட்டுவாங்க இந்த ஹோட்டல். அதனால அது நல்ல ஃபேமஸான ஹோட்டல். இது யாரு கேட்டாலும் தெரியும். இது வந்து திருமங்கலம் லொக்கேட் ஆயிருக்குது. திருமங்கலம் மதுரையில இருந்து ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் அந்த மாதிரி வரணும். திருமங்கலம் டோல்கேட் தாண்டி இது இருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம உள்ள போயிட்டு என்ன சாப்பிடுறோம், எப்படி இருந்துச்சுங்கிறத ஃபுல்லா போடுறேன். தாத்தா ஒரு கதை பயப்படுவாரு. அவரோட கதை ஸ்டிங்க் நல்லாவே இல்லை. எதுக்கு இப்படி ப்ரோல் பண்றாங்கன்னு தெரியல. அரண்டனா அன்னையில இருந்து கெட்டவே கிடையாது. அதான் ஃபர்ஸ்ட் லாஸ்டா குடிச்சு முடிச்சுட்டேன் நான். ஹாய் காய்ஸ், உள்ளே வந்தாச்சு. ஆர்டரும் பண்ணிட்டோம், வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ என்னென்ன ஆர்டர் பண்ணோங்கிறத சாப்பிடும்போது சொல்கிறேன். ஓகேவா? காய்ஸ், ஃபஸ்ட்டு பெப்பர் நண்டு குழம்பு வாங்கியிருக்கோம். சாப்பாடு மீன் குழம்பு கேட்டோம், இல்லைன்ட்டாங்க. ஆனால் தனியாக வஞ்சர் குழம்பு கொடுத்துருக்காங்க, ஆனால் மீன் இல்லை. ஸோ டேஸ்ட் வந்து இப்போ தம்பி பாப்பாப்புல பார்த்துட்டு எப்படி சொல்லுவாங்க. சூப்பர் கிளாப். பாவம் கைஸ், சுடுதான். வெயிட் பண்ணுவோம். தேங்க்ஸ். நல்லா இருக்கலாம் உண்மையிலே. கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்து.
நண்டு குழம்பு மஜா. நான் இது வரைக்கும் நண்டு குழம்பு வெளியே எங்கேயும் சாப்பிட்டதில்லை. இது வரைக்கும் அம்மா வச்சா சாப்பிட்ருக்கேன். ஆனால் இது சூப்பராக இருக்கும் நண்டு குழம்பு. கரகர நல்ல மசாலா எல்லாமே நல்லா இருக்கு. சரி கைஸ், நான் வந்து நாட்டுக்கோழி சாப்பாடு வாங்கியிருக்கேன். ஸோ அப்படி ஒய்ஃப் வந்து ஸ்பெஷல் சிக்கன் 65யும் காடை பிரியாணியும் வாங்கியிருக்காங்க. ஸோ இதுவும் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். அப்படி கூட வந்து கொஞ்சம் சோறு மட்டன் முட்டை பொரியல்னு சொன்னாங்க, அதுவும் வாங்கியிருக்கோம். அதுவும் டேஸ்ட் பார்த்து எப்படின்னு சொல்கிறோம். இந்த படம் சென்சிபிள் இருக்குல்ல. நாட்ட முடியுமா சுடுதா? செம்மையாக இருக்கு கைஸ். நானும் டிஃப்ரெண்ட்டாக நாட்டுக்கோழி இது வாங்கினேன். உண்மையாக நல்லா இருக்கு. நாட்டுக்கோழி எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. ஒய்ஃப் வந்து காடை பிரியாணி வாங்கியிருக்காங்க. பாருங்க, ஒரு ஃபுல் காடையுமே வச்சிருக்கானுங்க. உள்ள ஒன்று சின்ன பீஸ் இருக்கு. சின்ன பீஸ் வேற இருக்கு உள்ள இல்லையா? சரி, உள்ள எந்த இருக்கு இல்லையோ? சாரி இல்ல, அது இங்கேருந்து பாக்கிற பீஸ் மாதிரி. சாப்பிட பரவாயில்ல. எப்படி இருக்கு? கொஞ்சம் சுமாரா இருக்குன்றாங்க. சாப்பாடு நல்லா இருக்கு. பிரியாணி எனக்கு தெரிஞ்சு சுமாரா தான் சொல்றாங்க. தொன்னை பிரியாணி மாதிரி இருக்கா? ஓகே, சரிங்க, சாப்பிட்டுட்டு அப்புறம் வரேன். காசி போயிருந்தோம். வஞ்சர மீன் குழம்பு வாங்க போகிறோம். ஊற்ற போகிறோம். இவ்வளோ ஸ்பூனாக ஊற்ற கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. ஊற்றிட்டோம். மூஞ்ச காட்டு. நல்லா இருக்கு. மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். புளி எல்லாமே செம்மையாக இருக்கு. வந்தீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்பெஷல் சிக்கன் 65 வித் போன்லெஸ் தானே? போன்லெஸ். ரொம்ப முறுமுறுன்னு இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லா ட்ரை பண்ணலாம். கபாப் மாதிரி இருக்கும். இதான் மட்டன் முட்டை வறுவல் எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணுவோம். பீஸே காணும். நல்லா இருக்கு. இந்த முட்டை ஃப்ளேவர் அதிகமாக இருக்கு. மட்டன் அவ்வளோ தெரியல. ஓகே, குட் ட்ரை. நல்லா இருக்கு. வந்தீங்கன்னா நல்லா ட்ராவல் பண்ணி வந்தீங்கன்னா ரெஸ்ட் எடுக்க ரூமும் இருக்குது, மஹாலும் இருக்குது, வெஜ் இருக்குது, நான்வெஜ் இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ஸோ பக்காவாக நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஒரு மணி நேரம் 1/2 மணி நேரம் நல்லா ரெஸ்ட் எடுத்து சாப்பிட்டுட்டு நீங்கள் கிளம்பலாம். நீங்கள் எப்படி மதுரைக்குள்ளே போனாலும் சரி, மதுரைக்கு வெளில போனாலும் சரி, இந்த ஸ்பாட்டை மிஸ் பண்ணிடாதீங்க. ஹாரிஸ்.
அஸ்ஸலாமு அலைக்கும் guys. சாப்பிட்டாச்சு. இன்னைக்கு வந்து இந்த ஹாரிஸ் ரெஸ்டாரண்ட் தான் வந்திருந்தோம். நிறைய வாட்டி வெஜ் ட்ரை பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் வந்து நான்வெஜ் வந்து ரொம்ப வருஷம் கழிச்சு ட்ரை பண்ணோம். ஸோ வீட்டில் ரீசெண்டாக ட்ரை பண்ணியிருப்பாங்க போல, அம்மா ட்ரை பண்ணிட்டு சொன்னாங்க போய் மீல்ஸ் சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும்னாங்க. அதுக்கேற்ற மாதிரி தம்பி வந்து நண்டு குழம்பும், நான் வந்து நாட்டுக்கோழி குழம்பும், என்னோட ஒய்ஃப் வந்து பிரியாணி வாங்கியிருந்தாங்க, காடை பிரியாணியும். பிரியாணி கொஞ்சம் பிரியாணி யாரும் வாங்காதீங்க, ஆனா சாப்பாடு வாங்கி சாப்பிடுங்க. சாப்பாடு உண்மையிலே அல்டிமேட். அதே மாதிரி அன்லிமிட்டடு சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் அவங்க வந்து 3 வகை குழம்பு கொடுத்துருந்தாங்க, எல்லாமே பக்காவா இருந்துச்சு. போனீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. சோ அதோட தொட்டுக்க சேர்த்து வந்து ஸ்பெஷல் சிக்கன் 65 ஒன்று வாங்கியிருந்தோம். அது கொஞ்சம் விட்டு தான். அது வந்து நம்ம இந்த கபாப் இருக்குல்ல, கபாப் அப்படி கொடுத்து அதை வச்சு ஏமாத்திட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த மட்டன் முட்டை பொரியல் இருந்துச்சு, அது எனக்கு பர்சனலா பிடிச்சிருந்துச்சு. பட் என் ஒய்ஃபுக்கும் என் தம்பிக்கும் என்னன்னு தெரியல, அந்த அளவுக்கு பிடிக்கல. அது கொஞ்சம் சூடா இல்ல, அதனால டேஸ்ட் அவ்வளவு தெரியல. மட்டனும் கொஞ்சம் கம்மியாகுது, அது ரேட் வந்து 240 கிட்ட வருது. ஆனா மட்டன் என்னமோ 2 பீஸ் வந்து நல்லா கொத்தி போட்டு, முட்டையை மட்டும் அதிகமா போட்ட மாதிரி இருந்துச்சு. முட்டையும் வெங்காயம் தான் அதிகமா இருந்துச்சு. நம்ம அந்த சின்ன வயசுல ஊர்ல பிரியவங்கல்ல சிக்கன் தொக்குமோன்னு சொல்லிட்டு ஒரு வெங்காயம் மட்டும் வச்சு கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி இருந்துச்சு. அது வெறும் வெங்காயமும் முட்டை மட்டும் தான் அதிகமா இருந்துச்சதுனால அது ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு. என்னப்பா நாங்க நான்வெஜ் தான் காட்டிருக்கோம் நினைக்காதீங்க, வெஜ்ஜும் இருக்கு. வெஜ்லயுமே நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. சோ வெஜிடேரியனா இருக்கிறவங்க நீங்க இங்க வந்து வெஜ்ஜும் ட்ரை பண்ணலாம். வந்தீங்கன்னா நீங்க வந்து காலையில நைட்டு மத்தியானம் 3 சாப்பாடு, ஈவினிங் டைம் வந்தீங்கன்னாலும் ஸ்நாக்ஸும் நல்லா இருக்கும். லைக் இந்த பனியாரம், நாங்க ஸ்நாக்ஸ் நிறைய வாட்டி சாப்பிடுறோம். நாங்க இந்த ரூட்ல தான் அடிக்கடி போகிறதுனால ஸ்நாக்ஸ் காஃபிங்க நல்லா இருக்கும். காஃபி பிளஸ் நம்ம பனியாரம், வேற இந்த வெஜ் சம்சா, வெஜ் ரோலு, ஜூஸ் ஐட்டம்ஸ் நிறைய இருக்கு. அதுக்குன்னே தனியா இருக்கு, எல்லாமே நிறைய இருக்கு. வாங்கி சாப்பிட வேண்டாம். ஜிகர்தண்டா நீங்க மதுரைக்குள்ள போறீங்கன்னா மதுரைக்குள்ள நல்லா சாப்பிட்டுக்கோங்க, எல்லாமே இருக்குன்னு சொல்ல வரேன். ஸோ வந்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணிக்கோங்க. பீரா சாப்பிட்டோம், எனக்கு வந்து பீரா வந்து நல்லா இருந்துச்சு. ஆனா கொஞ்சம் ரேட்டு கூட தான், 30 ரூபா தான் இருக்கணும். அது 50 ரூபாய்க்கு வித்தாங்க. சரி பரவாயில்ல, போயிட்டு போகுது. ஆனா அது கொஞ்சம் கூட இருந்துச்சு. மற்றபடி ஒரு நல்ல ஒரு ஸ்பாட்டு. ரெஸ்ட் எடுக்கணும், பாத்ரூம் போகணும் அப்படின்னா நீட்டா இறங்கிட்டு பாத்ரூம் போயிட்டு நீங்க கிளம்புறதுக்கும் ஒரு 1/2 மணி நேரம் கொஞ்சம் உட்காந்து கிளம்புறதுக்கும் நல்ல ஒரு ஸ்பாட் வந்து இது பண்ணுங்க. நீங்க லாங் டூர் போறீங்க, இப்போ திருநெல்வேலில இருந்து தூத்துக்குடில இருந்து கிளம்பி சென்னை போறீங்க அப்படின்னா நீங்க இங்க வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நீங்க போகலாம். அப்படி நீங்க அங்க சென்னையில இருந்து இங்க வரதா இருந்தாலும் நீங்க மதுரையில வந்து ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இங்க போறதுக்கு இது ஒரு நல்ல ஸ்பாட். ஓகே கைஸ், அப்படியே வீட்டுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஈவினிங் இன்னொரு ஸ்பாட் தேடி வச்சிருக்கோம், அதுவும் நாங்க போயிட்டு காட்டுறோம். ஓகேவா, ஸ்டே டியூன் கைஸ். கிளம்பிட்டோம்.